ஏதோ நக்கீரன் வந்து ஈஷாவில் பாலியல் குற்றம் நடக்குது, இதோ வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்ததை தூக்கி இங்கே கொண்டு வந்து சேர்த்து இதை ஒரு வேணும்னே முடிச்சு போட பார்க்குறாரு. தமிழக டெலிவிஷன் வரலாற்றிலேயே அபராதம் கட்டுற ஃபர்ஸ்ட் சேனல் வந்து சன் டிவி தான். அது காரணம் நக்கீரன் கோபால் அவர்கள் தான். கிசு கிளிகிழிப்பு இதெல்லாம் செய்திகள்லாம் படிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கான கண்டென்ட் கொடுக்குறவர் தான் நக்கீரன். இது வந்து ஒரு தொடர்ச்சியாக செய்கிறாரு. இது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது, அசிங்கமான வகையில் இருக்குது. அவருக்கு கூட ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க தான் அந்த ஜி5ல வந்து இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் அந்த தொடரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க கூட நீங்கள் உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அப்போ எந்த கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படின்றது இருக்குல்ல. நாங்கள் அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஊராம் பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறீங்க, இந்த டோன் வந்து ஒரு காமன் பீப்புள் வந்து கேட்க தான் செய்வான். அவனுக்கு வந்து என்னென்னா இவங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஈஷா வந்து இப்போ 1 கோடி பேருக்கு உங்களால் பிரசாதத்தை டெலிவர் பண்ண முடியுது இந்தியாவில், உலகம் முழுக்க. அப்போ இது எவ்வளோ பெரிய அமைப்பு, அப்போ இதை டார்கெட் பண்ணணும் அப்படின்றது ஒரு மதமாற்ற கும்பலுக்கு வந்து பின்னாடி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை எல்லாமே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் திராவிட கழகம். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக சூப்பர் ஸ்டார் சேனலை சேர்ந்த திரு கார்த்திக் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க ஆன்மீக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆன்மீகம் சார்ந்த செய்திகள் வந்து உங்க சேனல்ல வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆன்மீகத்தை சார்ந்து இயங்கக்கூடிய ஈசா ஃபவுண்டேஷன் மேல தொடர்ந்து தாக்குதல்கள், அதாவது அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நிறைய சர்ச்சைகள் பரவிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து சத்குரு அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து படுத்திருக்காங்க. அவங்க மேலே வந்து ஒரு காலை வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? சரி, முதல்ல அந்த வீடியோ புரிஞ்சுக்கலாம். இது வந்து நக்கீரன் ஏதோ ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணார் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மானசரோவருக்கு வந்து கைலாஷ் மானசரோவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அதுக்கு வந்து யாத்திரை போவாங்க, நிறைய இங்கே இருக்கிற ஆன்மீக குழுக்கள் போவாங்க. அப்படி ஒரு விஷயத்த வந்து ஈஷா ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு போகும்போது மானசரோவரில் வந்து சத்குரு சொல்கிறாங்க, அங்கே ஒரு பல 100 பேர் இருக்காங்க அந்த யாத்திரைக்கு போனவங்க. அவ்வளோ பேருக்கு முன்னணியில் சொல்கிறாங்க, இங்கே வந்து ஒரு வேற்று கிரக உயிர்களோட ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து விஜய் டிவியில் வந்து ஒளிபரப்பாச்சு. இப்போ அவங்க போட்டிருக்காங்க இல்லையா வீடியோ, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வீடியோ. அது ஒளிபரப்பாகும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி நம்ம உடம்புக்குள்ளே ஒரு உயிர் இருக்கோ அதுபோல் வந்து அந்த உயிர்களுக்கும் நம்ம வந்து ஒரு வாசல் திறந்தோம்னா அது எப்படி நம்ம இந்த ஹியூமன் சிஸ்டமில் செயல்படுது அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராசஸ் அங்கே வந்து பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 4 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்காங்க. 4 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள படுக்க வச்சு அந்த மானசரோவரில் இருக்கிற தண்ணியை ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் பிடிச்சி அவங்க தலைக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அவங்களுக்குள்ளே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு நிலையை அவங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது, ஒரு யோக நிலையில் அவங்க சிஸ்டம் இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அத்தனை உயிர்கள் அந்த மானசரோவர் இருக்க வேற்றுக்கிற உயிர்கள் தங்கள் உடலுக்குள்ளே போனதை நாங்கள் வந்து உணர்ந்தோம் அப்படின்னு அவங்களே அப்போவே, இது எல்லாமே வந்து அப்போவே நடக்கிறது. அந்த 4 பேர் வந்து என்ன மாதிரி அவங்க உடம்புக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் உடம்புக்குள்ள வந்து 1000 வாட் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சுன்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் தலையை வெடிச்சு செதற மாதிரி வந்து ஒரு உஷ்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வெவ்வேறு வார்த்தைகளில் அவங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க. சத்குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உயிர்கள் நம்ம பூமியை சேர்ந்த உயிர்கள் மாதிரி இல்லை அப்படிங்கிறத விளக்கி ஒரு ப்ராசஸ் பண்ணாங்க. இதை தான் இவங்க கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்து ஒரு ஃப்ரேமை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அங்கே காலை வச்சிட்டாங்க இங்கே காலை வச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நோக்கமும் கிடையாது முதல்ல. அப்படி இருந்தாலும் அந்த ப்ராசஸில் ஆண்களும் ஈடுபட்டாங்க. இன்னொன்று, அவங்க உடம்பு வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும்போது அவங்க சுவாதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, சுவாதிஷ்டானத்தில் தான் சத்குரு வந்து காலை வைப்பாங்க. அதை பின்னாடியே சொல்லியிருப்பாங்க. சுவாதிஷ்டான வழியாக அந்த உயிர்கள் புகுந்து சகஸ்ரார் வழியாக வெளியே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அதிலே நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இவங்க அந்த பேக் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது வந்து அவங்க வேற ஒரு இடத்துல கால் வைக்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சு, அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த வீடியோவை ஏதோ நக்கீரன் வந்து ஈஷாவில் பாலியல் குற்றம் நடக்குது, இதோ வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்ததை தூக்கி இங்கே கொண்டு வந்து சேர்த்து இதை ஒரு வேணும்னே முடிச்சு போட பார்க்குறாரு. இது ஒரு புதுசு ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஆளுநரை வந்து நிர்மலா தேவி விவகாரம் வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டை படத்துலேயே ஆளுநரை சேர்த்து பேசினார். அப்புறம் ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட் போய் கேஸ் போடுறாங்க. கேஸ் போடும்போது ஹைகோர்ட் தீர்ப்பில் வந்து இதுக்கான என்ன ஆதாரம்னா ஆதாரமே கிடையாது. ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டியது ஆக்சுவலாக.
அப்புறம் வந்து இவங்க பத்திரிகையிலே வந்து ஆளுநரின் பெயருக்கோ புகழுக்கோ களங்கம் விளைவிக்கும் நோக்கம் நக்கீரனுக்கு இல்லைன்னு ஒரு கார்டு வந்து பத்திரிகையிலே வெளியிடுறாரு. எந்த பத்திரிகையில அவர் செய்தி வெளியிட்டாரோ அதே பத்திரிகையில எங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, நான் பண்ணது தப்புன்னு சொல்லி வெளியிடுறாரு. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுங்க, ஒரு பத்திரிகையில் வந்து ஃபோட்டோ இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு ஒரு முக்கியமான இதே போல் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இவர் பண்ணி மாட்டிக்கிட்டது என்னன்னா, நடிகை சுகன்யா உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ் நடிகை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நக்கீரன் வந்து ஒரு சீரியல் வெளியிடுறாரு, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் சீரியல் அப்படின்னு. அது வந்து சன் டிவி தான் ஒளிபரப்புறாங்க. அப்போல்லாம் வந்து டிவி கிடையாது இல்லை, சன் டிவி மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ சன் டிவி ஒளிபரப்பும் போது நடிகை சுகன்யா பற்றி ஆபாசமாக ஒரு சில விஷயங்கள் அதில் வந்து அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது அதை வந்து நடிகை சுகன்யா எடுத்து சன் டிவி மேலே கேஸ் போடுறாங்க. அப்போ அந்த கேஸ் 18 வருஷம் நடக்குது. 18 வருஷம் நடந்து சன் டிவிக்கு 10,500,000 அபராதம் விதிக்கிறாங்க. தமிழக டெலிவிஷன் வரலாற்றிலேயே அபராதம் கட்டுற ஃபர்ஸ்ட் சேனல் வந்து சன் டிவி தான். அது காரணம் நக்கீரன் கோபால் அவர்கள் தான். இது இன்னைக்கு நடக்கிறது இல்லை. நக்கீரன் கோபால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து அவர் வந்து புகழ் பெற்றதே பாலியல்னால தான். அந்த ஏன்னா நம்ம சமூகத்தில் நிறைய நிலையில மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அரசியல் கற்றுக்க நினைப்பாங்க, ஒருத்தவங்க கிசு கிளிகிழிப்பு இதெல்லாம் செய்திகள்லாம் படிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கான கண்டென்ட் கொடுக்குறவர் தான் நக்கீரன். ஸோ அப்படி கொடுத்து தான் அவர் இந்த இடத்துக்கு வந்தார். அதை இப்போவும் தொடர்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏன்னா 65 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இப்போவும் அதையே தொடர்ச்சியாக செய்கிறாரு அப்படிங்கிற போது, அதுவும் வந்து சமூகத்தில் ஒரு ஆளுநர் மாதிரி இருக்கிறவங்க, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, இல்லை சத்குருமார் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, இவங்களை நோக்கியே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசி மக்கள் மனசில் வந்து ஒரு வெறுப்பை உருவாக்குறதுல வந்து அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதே தொடர்ந்து செய்கிறாரு. பட் இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேர்ல்டில் வந்து அது ஒர்க் ஆகாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி பழைய வீடியோ அவர் வந்து வேற ஒரு ஆங்கிளில் காமிச்சு ஏமாத்துறாருன்றது மக்களுக்கு கட்டாயமா தெரியும். இல்ல இப்ப ஆளுநர் அவர்கள் விஷயத்துல வந்து அவர் பேசுனது தப்புன்னு நிரூபணம் ஆயிருச்சு, தவறு அது உண்மை இல்லைன்னு நிரூபணம் ஆயிருச்சு. ஆனா நம்ம விஷயத்துல அப்படி நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறதான இதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நிறைய மெயில்களையும் வெளியிடுறாரு. அதாவது உள்ள இருந்தவங்களே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரியான தவறுகள் உள்ள நடக்குது, குழந்தைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மணிக்கு எழுப்பி விட்டு அரை நிர்வாணத்தோட அவங்களுக்கு யோகா சொல்லித்தரேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் அவங்கள வந்து செக்ஷுவலா அப்யூஸ் பண்றதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி வீடியோக்கள்லாம் போடுறாரு. அதுக்கு வந்து நம்ம தரப்பு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா பதில் சொல்லல. இல்லை, அதில் அவரே வந்து ஆன்சர் சொல்லியிருப்பார். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே படிக்கிற பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு சொன்னாங்க இல்லையா, யாமினின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருப்பாங்க. உள்ளே எல்லாம் பெரிய பணக்கார பசங்க படிக்கிறாங்க, பெரிய என்ன சொல்ல, பெரிய பிக் ஷாட்ஸோட பசங்க எல்லாம் கூட உள்ளே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே சொல்லியிருப்பாங்க. எனக்குமே தெரியும், உள்ளே படிக்கிறவங்கலாம் நீங்கள் சமூகத்தில் வந்து இந்தியாவில் ஒரு ரொம்ப முக்கிய தலைவர்கள், வெவ்வேறு நிலையில் இருக்கிற தலைவர்களோட பசங்க எல்லாருமே வந்து உள்ளே படிக்கிறாங்க. அங்கே இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் கிடையாது, அன்னைக்கு நைட்டே யோக மையம் க்ளோஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து யாமினி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களே வந்து ரொம்ப நான் என்னோட பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இன்னைக்கு பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் அதோட பெரிய பெரிய ஆளுங்களோட குழந்தைங்களாம் படிக்கிறாங்க. அதே போல் சரி, பெரியவங்க சின்னவங்கன்னு விட்டுங்க, நீங்களோ நானோ இருக்கணும், நம்ம வீட்டை சேர்ந்த ஏதோ ஒரு குழந்தை அங்கே படிக்குது, அங்கே இந்த மாதிரி ஒரு அத்துமீறல் நடந்தால் நம்ம சும்மா இருப்போமா? நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவோம் தானே. ஆனால் மற்ற எல்லா பெற்றோரும் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் இந்த குற்றச்சாட்டை சொல்கிற யாமினி அவர் கணவர் வந்து ஒரு மெயில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து மெயிலில் அனுப்பியிருந்தேன், ஸ்க்ரீன்ஷாட் ட்விட்டரில் போடுங்க, அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் முதல் 2 வரியில் சொல்கிறாரு, என் பையன் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கான், இங்கே வளர்ந்துருக்கான், இதை தவிர நான் எதையுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அந்த பையனே அவங்க யாமினி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அவங்க பையனே வந்து 12வது வரைக்கும் படித்து முடிச்சு போகும்போது ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுப்போம் இல்லையா, அதில் அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் வந்து மேல் படிப்புக்கு மட்டும் என்ன நான் இங்கே தயார்படுத்திக்கிறேன், என்னோட வாழ்க்கைக்கு நான் இங்கே இந்த பள்ளியில் நான் என்ன தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த பையன் வந்து நல்ல கிட்டாரிஸ்ட். உங்களுக்கு தெரியாத ஒரு நியூஸ் எக்ஸ்க்ளூசிவாக நான் சொல்கிறேன். அந்த பையன், யாமினியோட பையன் வந்து நல்ல கிட்டார் வாசிக்கக்கூடியவர். போன வருஷம் வந்து ஈஷா இன்சைட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். இந்த தொழில் முனைவோர்களுக்கான ஒரு யோகா ப்ரோக்ராம் நடக்கும். 3 நாள் அவங்க வந்து தங்கி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த பையன் வந்து கிட்டார் வாசிக்கிறான். எங்கே காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டான். 2022 அந்த பையன் முடிச்சுட்டு போயிட்டான். போன வருஷம் நவம்பரில் 2023 நவம்பரில் ஈஷா யோக மையம் வந்து அவன் கிட்டார் வாசிச்சிருக்கான். ஸோ குற்றச்சாட்டு சொல்கிறவங்களோட பையனாக இருக்கட்டும், இல்லை அவங்க மற்ற பேரண்ட்ஸோட பசங்க, அவங்க இன்னமும் நல்லா தான் படிக்கிறாங்க. சரி, இது வந்து இவராக உருவாக்குன ஒரு இமெயில். அதனால தான் நான் உங்களுக்கு நம்ம போன பேட்டியில் கூட விரிவாக பார்த்துருந்தேன். என்னென்னா அந்த மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் 2 பக்கம் கொண்ட மெயில். முதல் பக்கம் வேறு ஃபாண்ட்டில் இருக்கும், இந்த குற்றச்சாட்டு சொல்கிற ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வேறு ஃபாண்ட்டில் இருக்கும். நீங்கள் இதை தெளிவாக பார்க்க முடியும். அதே போல் அதில் நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும். உதாரணமாக நான் கூட சொல்லுது, த கேர்ள்ஸ் ஆர் ஆஸ்ட் டு ரிமூவ்டுன்னு இருக்கும்.
டூக்கு பக்கத்து டூ ரிமூவ்டு வராது, டூ ரிமூவ் தான் வரும். டூக்கு பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ் வரவே வராது. இது இல்ல எளிமையான நம்ம இப்போ நார்மலா நம்ம ஒரு மெயில் அனுப்புறோம்னாலுமே இந்த மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டா இருப்போம். நம்ம அவசரமா அனுப்புறோம் அப்படிங்கிறப்ப அப்படி அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குதானே, அதை நம்ம எப்படி ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியும்? கட்டாயமா அது நல்ல கேள்வி கேட்டீங்க. அது நீங்க சொல்றது சரிதான், வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை அனுப்புறதா சொல்லப்பட்டவங்க யார் அப்படின்னா, அந்த ஸ்கூல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றவங்க. மா பிரத்யுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றவங்க இந்த மாதிரி தப்பு விட மாட்டாங்க. அதுவும் அவங்க யாருக்கு அனுப்பப்படுறதா சொல்லுது? சத்குருக்கு அனுப்பப்படுறதா சொல்லுது. சத்குருக்கு ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து போற மெயில் வந்து எந்த அளவுக்கு ஒரு சரியான மெயிலா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு மெயில் அனுப்புறேன் ஃப்ரெண்ட்லியா, ஏதோ ஒன்று அனுப்புறேன், முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே. நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு மெயில் அனுப்பும்போது நான் எவ்வளோ கவனமா அனுப்புவேன். ஏன்னா அது அஃபிஷியல் மெயில். அஃபிஷியல்ன்ற போது அது ரொம்ப கவனமா இருக்கும். முன்னாடி இருக்க பத்திகள்லாம் பாருங்க, முன்னாடி இருக்க பேராகிராஃப்ஸ் எல்லாமே பாருங்களேன், ரொம்ப சரியா இருக்கும். எல்லாம் கிராமட்டிக்கலா இருக்கும் எல்லாமே. அபவுட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பு. நார்மலா நீங்க ஜிமெயில்ல வந்து அடிச்சீங்கனாலே ஆட்டோ கரெக்ஷன் வரும் உங்களுக்கு. அந்த ஆட்டோ கரெக்ஷன் கூட அவர் பண்ணாம எப்படி இதுல போட்டோஷாப்ல போட்டாரா இல்லை எப்படி போட்டாரா எனக்கு தெரியல. அந்த ஆட்டோ கரெக்ஷன் கூட பண்ணாம அதை அப்படியே தப்பான ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொண்டு வந்து போட்டு இதுதான் அதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறாரு. நான் தான் சொல்றேன் எல்லாமே தப்பு. யாமினி சொன்னதும் போய். யாமினி சொன்னது உண்மைனா அவங்க பையன் வந்து திருப்பி வந்து கிட்டார் வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க 2வது பையனுக்கு யாமினி வந்து அட்மிஷன் அதில் கேட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு யாமினி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க தன்னோட பையனுக்கு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி தன்னோட 2வது பையனுக்கு அங்கே அட்மிஷன் போட்டிருக்காங்க. அந்த ப்ரூஃப் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்க டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் யாமினி சொல்றதும் போய், இவர் வந்து யாமினி சொல்றதுல வந்து ப்ரூஃப் இல்லையேன்னு சொல்லிட்டு இவரா ஒன்று தயாரிச்சார் இல்லையா, நக்கீரன் ஒன்று தயாரிச்சார் இல்லையா, அந்த ப்ரூஃபும் போய். அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஆதாரம் ஒன்று எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அது 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதுவும் ஈஷா யோக மையமே விஜய் டிவியில் போட்டது. அதனோட ஒரு ஆங்கிள் மாற்றி அவர் காட்டுறாரு. இந்த ஆங்கிள் மாற்றி காட்டுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண நினைக்கிறது என்னன்னா, ஒரு தடவை வந்து சத்குருவும் அவங்க மகள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சந்திச்சுப்பாங்க. அப்போ வந்து சத்குரோட மகள் வந்து ஓடி வந்து அவங்களை வந்து கட்டிப்பிடிச்சிப்பாங்க சத்குரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கட்டிப்பிடிக்கிற அந்த இடத்த மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டார், அந்த ஃப்ரேம் மட்டும் அந்த வீடியோவில். அது வந்து ஈஷா யோகாலேருந்து அந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் எல்லாமே ரிலீஸ் பண்ணுற வீடியோ. அது வந்து ஐ திங்க் அப்போ ஃபாதர்ஸ் டேன்னு நினைக்கிறேன். ஃபாதர்ஸ் டேக்காக அவர் அதை போட்டு வந்து ஏதோ விஷ் பண்ணியிருப்பார். சத்குரு சொல்லியிருப்பாரு, இது மாதிரி ரொம்ப ஒரு நம்ம உறவுகள் ரொம்ப ஒரு முக்கியம் அந்த வாழ்க்கைக்கு, அதெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி பேசியிருப்பாரு. ஸோ அப்படின்ற போது அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை பற்றி ரொம்ப நேரமாக பேசி எனக்கு ரொம்ப சரி நம்ம இந்த அளவுக்கு இறங்க தேவையில்லை. நான் இப்போ உங்கள் மேலே வந்து ஒரு விமர்சனம் வைக்கணும்னு நினைக்கிறேன், குற்றச்சாட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் நேர்மையாக வச்சுட்டு போயிடலாம். பட் வந்து இப்படி ஒரு தந்தை மகளை இணைத்து அவர் பேசுறது, இது வந்து அவர் தொடர்ச்சியாக செய்கிறாரு. இது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது, அசிங்கமான வகையில் இருக்குது. அவருக்கு கூட ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க தான் அந்த ஜி5ல வந்து இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் அந்த தொடரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க கூட நீங்கள் உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அப்போ எந்த கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படின்றது இருக்குல்ல. சரி நம்ம எல்லாமே வந்து ஒரு பணத்துக்காக இப்படி இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சமூகம் வந்து ஒரு அழகாக வாழ முடியாது யாராலையும். ஸோ இதை வந்து அவர் வந்து நிறுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வரும்போது என்னன்னா, இதுக்குள்ளேயே அவர் ரொம்ப போயிட்டாரோன்னு இருக்குது. அவருக்கு ஒரு தியானமோ இல்லை யோகாவோ கண்டிப்பாக தேவை இதுலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு. ஏன்னா அவரோட மனம் எல்லாமே வந்து தவறாகவே யோசிக்க பழகிருக்கு. நக்கீரன் கோபால் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வந்து அவங்களுடைய மகளை பற்றி பேசியிருந்தீங்க சத்குரு. அதை வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம சோசியல் மீடியாலாம் பார்க்க முடியுது. அவரோட மகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாரு, ஆனால் ஈசால வர்ற எல்லாரையுமே சன்னியாசி ஆக்கிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுமக்கள் பார்வை இருக்குது, சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆக்சுவலாக இது காமனருக்கான கொஷின் தாங்க. காமனர் வந்து கேட்டோன்னே என்னங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஊராம் பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறீங்க, இந்த டோன் வந்து ஒரு காமன் பீப்புள் வந்து கேட்க தான் செய்வான். அவனுக்கு வந்து என்னன்னா இவங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கே தெரியும் மகாசிவராத்திரிக்கு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வராங்கன்னு. ஈஷா யோகா பண்ணவங்க மட்டும் கோடிக்கணக்கில் இருக்காங்க உலகம் முழுக்க சொல்கிறேன். வாலண்டியர்ஸ் லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்காங்க. முழு நேர்வ தன்னார்வ தொண்டர்களா ஈஷா யோக மையத்தில் இருக்கிறவங்க மட்டும் 3000 பேர். இதில் வந்து எத்தனை இவங்க துறவிகள் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோடிக்கணக்கான பேர் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு கவுண்ட் சொல்லுங்கள், எத்தனை துறவிகள் இருப்பாங்கன்னு. அதாவது இதுலையுமே நக்கீரன் அவர்களுடைய இது வந்து 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. 1000 பேர் இருந்தாங்க, இப்போ கம்மியாக இருக்காங்க, நிறைய பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நான் தொலைஞ்சு போனதுக்கு வர்றேன். அவரே பார்த்தீங்கன்னா 1000 பேர் சொல்கிறார். ஆனால் ஆக்சுவலாக இருக்கிறது 217 துறவிகள் தான் இருக்காங்க. அதில் வந்து ஆண் துறவிகள் 100 மேலே, பெண் துறவிகள் 90 வச்சுக்கோங்களேன் ஒரு கவுண்ட்டுக்கு. 90 துறவிகள் தான் பெண் துறவிகள் இருக்கிறது. ஆனால் வந்து ஈஷா யோக மையத்தில் கிளாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர்? லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வாலண்டியர்ஸ் தான், மெடிடேட்டர்ஸ் தான் இன்னமும் இருக்காங்க. ஸோ துறவு தான் வந்து நோக்கம் அப்படின்னா, உங்களை துறவுக்கு தள்ளுறது தான் நோக்கம்னா என்னைக்கோ பண்ணியிருக்க முடியும். அது ஏன்னா 30 வருஷத்தில் வெறும் 90 பேர் தான் இருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு பாருங்க 3 பேர் தான் வராங்க. இது இவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷனோட நோக்கமே கிடையாது. ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் வந்து மொட்டையடிச்சு சன்னியாசம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஃபவுண்டேஷனுக்கு நோக்கம் கிடையாது, சத்குருக்கும் கிடையாது. சத்குரு வந்து பாண்டே சார் கிட்ட கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் கூட அதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருந்தாரு. நான் வந்து யாருக்குமே வந்து சன்னியாசம் கொடுக்குறது இல்லை, ரொம்ப அவங்களால வந்து குடும்ப வாழ்க்கையில் போக முடியாது, இதையே பிடிச்சிட்டே இருக்காங்க,
அவங்கனால மற்ற மக்களுக்கு வந்து ஒரு சாத்தியத்தை பரிமாற முடியும், வேற ஏதோ ஒரு ஆன்மீக சாத்தியத்தை பரிமாற முடியும் அப்படின்ற ஒரு சாத்தியம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நான் வந்து சன்னியாசம் கொடுக்குறேனே தவிர, மற்றபடி நான் யாருக்கும் வந்து அதை மற்றவங்க எல்லாத்தையும் நான் டிஸ்கரேஜ் தான் பண்ணுறேங்கிறத பாண்டிய சார் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. கவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து சத்குரு வந்து துறவரம் கொடுத்தவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான் அதிகம். நான் அதுக்கான ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதிகமாக கல்யாணம் பண்ணுவார், கல்யாணம் பண்ணி வைப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சத்சங்கம் நடத்துவார். கல்யாணம் பண்ண ஜோடிகள் எல்லாமே வந்து அவர்கிட்ட அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவார். இப்போ நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தானே இருக்கோம் ஈஷா யோகாவில். எங்களை யார் துறவரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் சொன்னதில்ல, சத்குருன்னு சொன்னது கிடையாது. நீங்கள் எந்த பாதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், கல்யாணமோ துறவரமோ அது ஒரு தனி மனித விருப்பம். நீங்கள் எந்த பாதை தேர்ந்தெடுத்தாலும் அவர் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கார். இது துறவரம் அப்படிங்கிறது அவங்களா ஏத்துக்கிற ஒரு முடிவு தான் சொல்றீங்க. அப்படிதான் ஈஷா இருக்க வந்து முடியும். யாரையும் கட்டாயப்படுத்தல. நீங்கள் கட்டாயம் இன்னைக்கு படுத்தவே முடியாதுல்ல. இப்போ நான் உங்களை கட்டாயப்படுத்திட்டேன். நான் உங்களை கட்டாயப்படுத்தி எல்லோ பெஞ்சில் வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுத்தாகணும் அப்படின்னு நான் இங்கே வந்து நீங்கள் 2 பேரை வந்து உங்கள் பின்னாடி வந்து கத்தி வச்சு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருட்டில். நீங்கள் உங்களுக்கு மட்டும் தான், உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூ முடிச்சு போயிருங்க, நாளைக்கு நீங்கள் மொபைல் இருந்து வெளியே போனோடனே மொபைல் எடுத்து வீலாக் போட்டுருவீங்க. எல்லோ பெஞ்சில் என்ன வந்து கத்தி வச்சு மிரட்டுறாங்க. உண்மையா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு ட்வீட்டாவது போட மாட்டீங்களா? அப்படின்றபோது உங்களை நீங்களே அதை செய்ய முடியும் அப்படின்றபோது அவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷனில் அந்த ஃபவுண்டேஷன் எதிர்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க, எவ்வளோ மீடியா இருக்கு பாருங்க. நக்கீரன்லாம் வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டு சாப்பாடுலாம் விட்டு முதல்ல வந்து நின்றுவார். நீங்கள் வந்து இப்போ ஈசாக்கு எதிராக ஏதாவது ஒன்று கான்டென்ட் கொடுக்குறீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுவார் அவர். உங்களை காசு கொடுத்து கேப் புக் பண்ணி கூப்பிட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்காரு. அப்படின்றபோது வந்து இங்கே யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. இன்றைக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேர்ல்டில் யாரும் கட்டாயப்படுத்தலை. பர்டிகுலராக நீங்கள் சொல்கிற அந்த 2 துறவிகள் சொன்னீங்க இல்லையா, அந்த பெண் துறவிகள், அதில் ஒருத்தவங்க வந்து ரிசப்ஷனில் வந்து வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஈஷா யோகா மையத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு போவீங்க இல்லையா, அந்த ரிசப்ஷனுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க வாலண்டியரிங்ல. அதை வந்து லீட் பண்ணவங்க மாமத்தின்னு சொல்லி அவங்களோட பேர். அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களை வந்து பார்க்குறாங்க. அவங்கள கட்டாயப்படுத்தினா அவங்க சொல்ல மாட்டாங்களா, நான் கட்டாயப்படுத்தி நான் இங்கே வைக்கப்பட்டிருக்கேன், நான் மிரட்டி வைக்கப்பட்டிருக்கேன், இல்லை பிரெயின் வாஷ் பண்ணி நான் இங்கே வைக்கப்பட்டிருக்கேன் அவங்க சொல்ல மாட்டாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை, இது உங்களா சொல்கிறது. ஓகே சார். ரீசெண்டாக நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்க முடியுது. அதாவது ஈஷா வந்து ஒரு மர்ம சுடுகாடு வச்சுருக்காங்க. ஆமாம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாகுது. இது என்ன சார், அது இந்த இங்கிலீஷ் படத்துலையோ இல்லை நம்ம பழைய புராண புத்தகங்கள்லையோ படிக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கே, அது உண்மையில் நடக்குது? மயான பூஜைலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நானும் படித்தேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்ல கற்பனை வளம் இது எல்லாமே சொல்கிறவங்களுக்கு. நல்லதாக இருந்துச்சு. பட் நீங்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறேன். அது ஐன்ஸ்டைன் அகத்தியர்னு ஒரு சேனலில் அதை பற்றி ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்காங்க தெளிவாக. ஓகே. இல்லை அந்த சுடுகாடு அப்படிங்கிறது ஈஷாக்குள்ளே இல்லை, அது ஈஷாலேருந்து வெளியே நீங்கள் வந்து ஆதியோகி இருக்கு இல்லையா, பெரிய சிலை இருக்கு இல்லையா, அந்த ஆதியோகிக்குள்ள போகும்போது வாசல் இருக்கும், மலைவாசல்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பாறை மேலே வச்சு வச்சுருப்பாங்க, ஒரு வாசல் வச்சுருப்பாங்க. அதில் போகணுன்னே நீங்கள் லெஃப்ட்டில் வந்து போனீங்க அப்படின்னா அந்த நீங்கள் சொல்கிற அந்த மின்மயானம் வந்து இருக்குது. இது வந்து இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஆப்ரேஷனல் ஆகலை, இன்னும் செயல்பட ஆரம்பிக்கலை. இது ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, ஈஷாவை சுற்றி உள்ள மலைவாழ் மக்கள் இருக்காங்க, ஒரு 15 கிராமங்கள் இருக்காங்க. அந்த கிராமத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைக்கிறதுக்கு வந்து 15 கிலோமீட்டர் தள்ளி வந்து அவங்க போகணும், தொண்டாமுத்தூர் போகணும் அவங்க ஆக்சுவலாக. இது ரொம்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து பல ரெக்வஸ்ட் வச்சாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, சரி ஓகே நீங்கள் இப்படியே கேட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து கொண்டு போய் 15 கிலோமீட்டர் எல்லாரும் போகணும். நீங்கள் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி பாடி கொடுத்துருவீங்க, மற்றவங்களுக்குலாம் மற்ற சொந்தக்காரவங்களுக்குலாம் நாளை பின்ன ஏதோ ஒரு காரியம் செய்யணும். ஏன்னா நம்ம இதில் காரியன்றது பெரிய ப்ராசஸ், இறந்த அன்னையோட முடியறதில்ல. 16 நாள் இருக்குது, அடிக்கடி போக வேண்டியது இருக்கும், வருஷம் போக வேண்டியது இருக்கும். அங்கே போயிட்டு இல்லை ஒரு மின்மயானமாக இருந்தால் கூட வந்து நீங்கள் அங்கே போய் வந்து அஸ்தி வாங்குறதுலேருந்துமே அந்த ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ் தான். சடங்குகள் இருக்குது, அடிக்கடி போக வேண்டியது இருக்கும். நீங்கள் ஈவன் மின்மயானம் தான் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் போக வேண்டியது இருக்கும் கட்டாயமாக. அந்த சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து நீங்கள் போக வேண்டியது இருக்கும். 15 கிலோமீட்டர் ஒரு தடவை அலைய முடியாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக தெரியல. இன்னொன்று அவைலபிளாக இருக்கணும் முதல்ல இந்த இதெல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு அப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து அதை ஹேண்டில் பண்ணாங்க. பட் இது ரொம்ப ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்ததுனால பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, எங்களுக்கு கட்டாயமாக ஒரு மயானம் வேணும், எங்களுக்கு மின் மயானம் வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன், பஞ்சாயத்துலேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, தீர்மானம் நிறைவேற்றி ஈஷா வந்து தமிழ்நாடு முழுக்க 14 மயானங்களை வந்து பராமரிக்கிறாங்க, ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க, அவங்களே வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க ஈஷா வந்து அங்கே வந்து ஒரு மின்மயானம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மின்மயானம் ஆரம்பிக்கும் போது பக்கத்து நிலத்துக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே மயானம் வச்சா என் நிலத்தோட வேல்யூ குறைஞ்சி போயிடும். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கேஸ் போடுறாரு. வேல்யூ குறைஞ்சி போகணும், கேஸ் போட முடியாதுல்ல. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பொல்யூஷன் வரும் அப்படின்னு கேஸ் போடுறாரு. அப்போ வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க, இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட நீங்கள் போய் இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இது வாங்கியாச்சு, அப்ரூவல் வாங்கிச்சு. நான் அந்த எல்லாமே உங்களுக்கு அப்ரூவல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். உதவி திட்ட இயக்குனர் அப்ரூவல், கலெக்டருக்கு லெட்ரு,
ப்ளஸ் வந்து பிசிபி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு லெட்டர்ஸ் இது எல்லாமே வந்துருச்சு. இந்த கேஸ் போட்டோன்னா மறுபடியும் கோர்ட்டு சொல்லுது பிசிபி நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து கொடுத்துருங்கப்பா அப்படிங்குது. அதனால அந்த மயானம் இன்னும் செயல்படவே இல்லை, வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிசிபி வந்து லெட்டர் கொடுக்கல, கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணல. அதனால இப்போ இதுக்கு நடுவில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரகசிய சுடுகாடு செயல்படுறாங்க, அர்த்த ஜாம பூஜை நடக்குது. நம்மளாம் சொல்கிறதானே, ஒரு விஷயம் கிடச்சிச்சுன்னா ராஜேஷ்குமார் நாவல் மாதிரி அதை பெரிதுபடுத்தி பேசுகிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது உண்மையிலேயே சுற்றி இருக்கிற மலைவாழ் மக்களும் கிராம மக்களும் தான். இப்போ இவ்வளோ பேசுகிற யாராவது வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு சுடுகாடு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா? பண்ண முடியாது. அங்கே இன்னும் நான் சொல்கிறேன்னா, அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரே நீங்கள் வந்து எஸ்டி எஸ்சி கேஸ்ட்டுன்னு தான் நீங்கள் கொண்டு வரீங்க. அவங்களுக்குள்ளே நிறையா சப்டிவிஷன்ஸ் ஜாதிகள் இருக்குது. ஒரு இதில் வந்து நீங்கள் இறந்தவங்கள இன்னொரு ஒரு குழுவில் வந்து இருந்தவங்கள அதே எஸ்டி எஸ்சியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இன்னொரு குழுக்குள்ளே போய் புதைக்க விட மாட்டாங்க. அந்த சிக்கல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதனால் ஒரு பொது சுடுகாடுன்றது அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம். இன்னைக்கு சூழ்நிலையில் கூட இந்த மாதிரியான சிக்கல் அங்கே இருக்குது. அதை சொல்யூஷன் வேணும்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்துலேருந்து ஒருத்தவங்க முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது, இவங்க ஒரு சும்மா ஒரு வியூஸ்க்காகவும் ஒரு மாய மந்திர ரகசிய சுடுகாடு அர்த்தஜாம பூஜனை ஏதோ ஒன்று கிளப்பி விட்டு அவங்க தான் அதில் பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று, இந்த சுடுகாடு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து ரோடு மேலே இருக்குது, மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. பஸ்ஸு போகும்போது இப்படி பார்த்தீங்கன்னா இது தெரியும், சுடுகாடு தெரியும். அந்த சுடுகாட்டில் இருக்கிற அந்த சிம்னின்னு சொல்லுவோம்ல, புகைப்போக்கி மின்மயான, அது பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் உயரம். 10 மீட்டர் உயரத்தை நீங்கள் எப்படி ரகசியமாக வைக்க முடியும்? ரகசியம் வைக்கணும், 10 மீட்டர் உயரத்துக்கு சிம்னி வைப்பானா? இது வந்து ஒரு கதை தான், இவங்க சொல்கிற கதை நல்ல கதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கதைகள் ஏன் வந்து ஈசாவை நோக்கி வைக்கப்படுது? நக்கீரனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து சவுக்கு சங்கர் கூட ஈசாவை பற்றி நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்காரு. ஸோ எல்லாருமே ஏன் ஈசாவை டார்கெட் பண்ணுறாங்க? சரி, அது வந்து ஒரு சாஃப்ட் பேக்காக இருக்கிறது ஒரு ரீசனு. என்னென்னா, ஆன்மீகம் பேசுகிறவங்க வந்து அவங்க ஆன்மீக வேலைகளை மட்டும் பார்ப்பாங்க, இது வந்து திருப்பி இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து சத்குரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களை வந்து ரீச் பண்ணுறாரு ஆன்மீகத்துக்கு. நீங்கள் மகாசிவராத்திரி பாருங்கள், யோகா பாருங்கள், எல்லாம். இப்போ அவரால் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்து இந்திய ஆன்மீகத்தை வந்து போய் பரிமாற முடியும். சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அவரால் வந்து இது பண்ண முடியும். காப் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட்டில் வந்து பெரிய கான்ஃபரன்ஸ், யூஎன்னால் நடத்தப்படுற கான்ஃபரன்ஸ். அதில் போய் சேவ் சாயில் பற்றி போய் பேசிட்டு வர்றாரு. ஓகே, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் போய் பேசுகிறாரு. ஸோ அவர் எங்கே போனாலும் உலகத்தினுடைய கதவுகளை அவரால் திறக்க முடியும். உலகத்தில் எந்த மனிதருக்கும் ஆன்மீகத்தை ரொம்ப எளிமையாக புரிய வைக்க முடியும். இது மதமாற்ற கும்பலுக்கு வந்து பிடிக்காது ஆப்வியஸாக. ஏன்னா அவங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபண்டிங் இருக்குது, பெரிய நெட்வொர்க் இருக்குது. இவர் பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆதியோகி அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறார். இன்றைக்கி உலகம் முழுக்க சிவானா ஆதியோகி தான், ஆதியோகி ரூபம். இவர் கொடுத்த ரூபம் தான். நீங்கள் நிறைய பேர்கிட்ட நான் வந்து கேட்குறேன், கேதார்நாத் போகிறாங்க, பத்ரிநாத் போகிறாங்க, அங்கே கூட ஒரு சின்னதாக அவங்களே வந்து இந்த சிவா ஸ்டாச்சுவை வந்து வச்சு விற்கிறாங்க. எங்கே போனால் காரில் பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ் அவ்வளோ இருக்குது, வால்பேப்பர்ஸ், மொபைல் வால்பேப்பர். அது இத்தனைக்கும் ஆதியோகி அந்த சிலை வந்து நிறுவி எவ்வளோ நல்லாச்சு நமக்கு, 7 வருஷம், 2017 நிறுவப்பட்ட சிலை. கரெக்டாக 7 வருஷம், 7 வருஷத்தில் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டார். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மதமாற்ற கும்பலுக்கு ஒரு பிரச்சனை தானே. இப்போ நீங்கள் எவ்வளவோ ஒரு தெய்வத்தை வந்து கொண்டு வரணுங்க, இவர் அசால்ட்டாக சிவனை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார்ல. சிவன் அணிஞ்சிருக்கிற ருத்ராட்சம் வந்து போன வருஷம் மட்டுமே 1 கோடி ருத்ராட்சம், இந்த பெரிய அங்கே ஆதியோகி இருக்குல்ல, சின்ன சின்ன ருத்ராட்சமாக மாலை பண்ணி அணிஞ்சிட்டு அந்த ஒரு வருஷத்தில் அவங்க அணிஞ்சிருக்கிற ருத்ராட்சத்தை எடுத்து ஒரு வீட்டுக்கு வந்து இது அனுப்புவாங்க, பிரசாதம் அனுப்புவாங்க. நீங்கள் கூட அந்த ஆதியோகி அணிந்த ருத்ராட்சம் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அது 1 கோடி ருத்ராட்சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஈஷா வந்து இப்போ 1 கோடி பேருக்கு உங்களால் பிரசாதத்தை டெலிவர் பண்ண முடியுது இந்தியாவில், உலகம் முழுக்க. அப்போ இது எவ்வளோ பெரிய அமைப்பு. அப்போ இதை டார்கெட் பண்ணணும் அப்படின்றது மதமாற்ற கும்பலுக்கு வந்து பின்னாடி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேலை எல்லாமே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் திராவிட கழகம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தான் நம்ம பேசணும் சுடுகாடு இஷ்யூ ஒன்று பேசணும் இல்லையா, அப்போ வந்து அந்த கேஸ் போட்டார், பக்கத்து நிலத்துக்காரர் வந்து கேஸ் போட்டாருன்னு சொன்னோம் இல்லையா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து இந்த சுடுகாட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு அவங்களே பேர் வச்சுட்டு அவங்களே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், ஆய்வு பண்ண போகிறோம். நீங்கள் யார் ஆய்வு பண்ணுறதுக்கு? ஆய்வு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் என்ன பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா, இல்லை உதவி திட்ட இயக்குனரா, இல்லை கலெக்டரா, இல்லை வந்து இந்த ஜனநாயக மாண்பு உங்களுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கா, சட்டப்படி உங்களுக்கு ஏதாவது? எதுவுமே கிடையாது. இவங்களா வந்து என் பேர் உண்மை கண்டறியும், உனக்கு யார் பேர் வச்சது? சரி, பேர் வச்சது ஓகே, உனக்கு யார் சோறு வைக்கிறது? இப்போ யாரோட தூண்டுதலில் தானே நீங்கள் அங்கே போகிறீங்க. ஸோ அப்போ இதுக்கு பின்னாடி ஐடியாலஜியும் இருக்குது. இங்கே மதமாற்ற கும்பலும் இங்கே வேலை செய்கிறாங்க, ஐடியாலஜியும் வேலை செய்யுது. எதுக்கு அப்புறம் போய் சண்டை போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லையும் வந்து ஃப்ளாஷ் பண்ணி உண்மை கண்டறியும் குழுவை எதிர்த்து, நீ உண்மை கண்டறியும் குழு யார் பேர் வச்சது? எனக்கு ரொம்ப நாள் ஆசை, யாராவது கேட்கணும் அவர்கிட்ட. உண்மை கண்டறியும் குழுவில் எதுக்கு உனக்கு யார் பேர் வச்சது? எதுக்காக கேஸ் இருக்கும்போது நீ யார் விசாரிக்கிறதுக்கு? போலீஸ் வரலாம், இல்லை வேற யாராவது வந்து அஃபீஷியல்ஸ், நீ எதுக்கு வர்ற உள்ள? ஸோ இதை வந்து கேட்கப்படணும். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க ஒரு இன்செக்யூரிட்டினால. எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.